அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய தமிழ் கூடல் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பித்திருக்கிற பள்ளியினுடைய நல்ல தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு முனியப்பன் அவர்களே, நல்ல வார்த்தைகளால் எங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய ஆற்றல் மிகு தமிழாசிரியர் திரு ராஜசேகர் அவர்களே, இந்த விடுமுறை நாளிலும் கூட இங்கே வருகை தந்து, அதிலும் குறிப்பாக சீருடையுடன் வருகை தந்து சீர்மிகு மாணவர்களாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல தலைமை ஆசிரியர் சொன்னதை போல நல்ல குழந்தைகளே, அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியை மதிப்பிற்குரிய திருமதி காந்திமதி அவர்களே, வருகை தந்து இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய எஸ்எம்சி உறுப்பினர் அவர்களே, இந்த பட்டிமன்றத்திலே கலந்து கொள்ள வருகை இருந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, இந்த நிகழ்வை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய சகாராவை தாண்டாத ஒட்டகம் என்கின்ற கல்வி நிறுவனத்தினுடைய செயல்பாட்டாளர்களே, சகாராவை தாண்டாத ஒட்டகம் என்ற கல்வி நிறுவனத்தை அவர் நடத்தி வருகிறார். சுமார் 58 பேருக்கு அரசு வேலைவாய்ப்பிலே பணியாற்றுவதற்குரிய வாய்ப்பினை இந்த சகாராவை தாண்டாத ஒட்டகம் என்கிற கல்வி நிறுவனம் ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடத்திலே முதலாவதாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு நல்ல பணியை செய்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த சகாராவை தாண்டாத ஒட்டகம் என்கிற கல்வி நிறுவனம் இங்கே வருகை இருந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. இன்றைய தினம் இங்கே 2 அணியா வந்திருக்காங்க. வர்ற வழியில சாத்தூர் நான் போயிட்டு இருக்கிற வழியில இவங்க 2 பேரும் அந்த வள்ளி மில் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்ல பிள்ளைகளை உருவாக்குவது வீடுதான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் இல்ல நாடுதான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பஸ்ல போனவங்க இறங்கி, பஸ்ல கண்டக்டர் இறக்கி விட்டார். நீங்க கீழே இறங்கி சண்டை ஓடுங்கம்மா அப்படின்ட்டு 4 பேரையும் இறக்கி விட்டார். நான் அந்த பக்கமா கார்ல இருந்து வரேன், பார்த்த முகமா தெரியுது அவரு நம்ம முருகேசன் சாரு, விநாயக சுந்தரி மிஸ் எல்லாருமே பார்த்துருக்கோமே, என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க வள்ளி மில் முன்னால, என்னன்னு தெரியலையே, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு. இவங்க 2 பேர் சொல்றாங்க, நல்ல குழந்தைகளை உருவாக்குது வீடுதான் நாங்க சொல்றோம், இவங்க 2 பேரும் நாடுதான் அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்றாங்க. என்ன சார் இது அப்படின்னு. அப்படியா, அப்ப எதிர்த்தாப்புல நம்ம என் சுப்பையாபுரம் இருக்கு. என் சுப்பையாபுரம்னா நம்ம சுப்பையாபுரம் இருக்கு அப்படின்னு இந்த எண்ணுக்கு விளக்கம் கொடுத்தேன். நம்ம சுப்பையாபுரத்துக்கு போவோம், அங்க போய் என்ன செய்ய அப்படின்னாங்க. அங்கதாங்க நல்ல பிள்ளைகள்லாம் இருக்காங்க. நல்ல பிள்ளைகளை உருவாக்குற இடம் எது, வீடா நாடா அப்படின்னு அவங்க கேட்டுருவோம். நீங்க என்ன உங்க பிரச்சனையை அங்க வச்சுக்குவோங்க, நான் வேணா அங்க நடுவரா உட்கார்ந்து தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லி அவங்கள அரவணைச்சு அன்பு காட்டி இங்க கூட்டு வந்திருக்கு. இங்க கூட்டு வந்து இந்த தலைப்புல நீங்க பேசுங்க, மாணவர்கள் எதுக்கு வரவேற்பு கொடுக்காங்கன்னு பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒண்ணே ஒண்ணு, நல்ல கருத்து சொல்லும் போது கைதட்டுங்க, ஜோக்கு சொல்லும் போது நல்லா சிரிங்க. இங்க கட்டுப்பாடு கிடையாது, இது வகுப்பறை கிடையாது, இது பட்டிமன்றத்தினுடைய அறை. அதனால நீங்க நல்ல கருத்து சொல்லும் போது கைதட்டலாம், நகைச்சுவை சொல்லும் போது சிரிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்காக இவங்களை கூட்டு வந்திருக்கேன், உங்களை நம்பி கூட்டு வந்திருக்கேன். நீங்க வீடுதான் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீட்டு பக்கம் கைதட்டுங்க. இல்ல நாடுதான் சரியான வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நாட்டுக்கு கைதட்டுங்க. உங்களுடைய கைதட்டை வச்சுதான் நான் தீர்ப்பு சொல்லலான்னு வந்திருக்கேன். ஏன்னா நல்ல பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துல
நல்ல பிள்ளைகள் உருவாக்குவது வீடா நாடா அப்படின்னு பேசிடுவோம், அவங்ககிட்ட இருந்து ஒரு முடிவை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இப்ப இங்க வருகை தந்திருக்கக்கூடிய பேச்சாளர்கள் பூரா நல்ல பல மேடைகள் கண்டவங்க. அவர் சாத்தூர் எட்வர்டு மேல்நிலை பள்ளியில பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு வரகவி முருகேசன் அவர்கள் அந்த அணிக்கு தலைமையா இருக்கிறார். இங்க நான் மாநில நல்லாசிரியர் தான், ஆனா இவங்க தேசிய நல்லாசிரியர். டில்லி வரைக்கும் போய் அந்த விருது வாங்கினவங்க. தேசிய நல்லாசிரியர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திருமதி விநாயக சுந்தரி அவர்கள். இந்த பக்கம் அவரு பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் திரு கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணன் அவர்கள் கம்பராமாயணத்துல ரொம்ப கைதேர்ந்த ஆள். கம்பராமாயணத்துல என்ன தலைப்பு கொடுத்தாலும் பேசுவார். நீங்க கம்பராமாயண கூட்டம் நடத்துனீங்கன்னா அவரை கூப்பிடலாம், நல்லா பாடுவார். இவங்களும் நல்லா பாடுவாங்க. இவங்க கிருஷ்ணன் சாருக்கு கூட பிறந்த அக்கா. அவரு ஒரு அரசு பள்ளியில பணி நிறைவு செய்த ஆசிரியர். கோட்டப்பிடாரம் அரசு மேல்நிலை பள்ளியில மெக்கவாய் பள்ளியில அவர் பணி நிறைவு செய்த ஆசிரியர். இவங்க கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய SSDM கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் திருமதி செல்வம் அவர்கள். அவர் சொன்னார், செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னு. நாங்க ஒரு செல்வத்தையே கூப்பிட்டு வந்திருக்கோம். அவங்க ஒரு அணியில பேசுறாங்க. நல்ல குழந்தைகளை பெரிதும் உருவாக்குவது வீடா நாடா, இதுதான் தலைப்பு. வீடு உருவாக்குதா நல்ல பிள்ளைகளை, நாடு உருவாக்குதா, நாட்டினுடைய சூழ்நிலையை உருவாக்குதா அப்படிங்கிற அந்த தலைப்பு நான் அதை தொட்டோம்னா நடுவர் அவர்களே நீங்க சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் தலைப்புக்குள்ள போக விரும்பல. அறிமுகம் செஞ்சிருக்கேன், பேசக்கூடியவங்களை பத்தி அறிமுகம் செஞ்சிருக்கேன். உங்களை பத்தி அறிமுகத்தை சொல்லிட்டேன். நம்ம சுப்பையாபுரம் நல்ல பிள்ளைங்க, நல்ல ஒரு தலைமை ஆசிரியர், நல்ல ஒரு தமிழாசிரியர் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துக்கு நம்ம இந்த பட்டிமன்றத்தை இங்கதான் தமிழ் கூடல் நடத்துகிற இடத்துக்கு கூட்டு வந்திருக்கோம். அதனால இப்போது பட்டிமன்றம் தொடங்குகிறது. பேசக்கூடிய பேச்சாளர்களுக்கு ஒரே ஒரு அறிவிப்பு, 10 நிமிடங்களை தாண்டக்கூடாது. 10 நிமிடங்களுக்குள்ள உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, முதலாவதாக நல்ல குழந்தைகளை பெரிதும் உருவாக்குவது வீடே என்ற அணிக்கு தலைமை ஏற்க திருமதி தேசிய நல்லாசிரியை திருமதி விநாயக சுந்தரி அவர்களே அன்போடு உங்கள் கரவொலியோடு பேச அழைக்கிறேன். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு பெய்யும் மழை. அவங்க நல்லவங்க, அதனால பேச வந்தோடனே மழை பெய்யும். அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லவங்கிறத விட நான் வீடை பத்தி பேச வந்திருக்கனாலதான் மழை பெய்யுது. ஓஹோ, ஆமா. அதை எங்க வச்சு பேச வந்திருக்கீங்க? பள்ளிக்கூடத்துல பேச வந்திருக்கீங்க. வீட்டுக்கு வேணா போயிருவோமா பேசுறதுக்கு? அனைவருக்கும் இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் உள்ளிட்ட எண்ணணி எதிரணியினருக்கும் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் தமிழாசிரியர் ஆசிரியர்கள், என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் முதல் கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்ச உடனேயே வள்ளுவனுடைய எழுதுகோலும் இளங்கோவடிகளுடைய சிலம்பணியினுடைய ஓசையும் தான் எனக்கு கேட்டது. அவ்வளவு சிறப்புமிக்க இந்த கிராமம். இந்த கிராமத்தை உலகறிய செய்தவர் இந்த பள்ளியினுடைய ஆசிரியர். ஆனா இந்த கிராமத்துக்குள்ள பள்ளிக்கூடத்தை நாங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாகி போயிடுச்சு. ஏன்னா இது ஊரினுடைய கடைசி பகுதியில இருக்கிறதுனால. இருந்தாலும் இந்த இடத்தில் இருந்து கொண்டு இருக்கின்ற இந்த பள்ளியினுடைய மாணவர்களை உலகறிய செய்கின்றது இந்த ஆசிரியனுடைய பொறுப்பும் தலைமை ஆசிரியனுடைய வாய்ப்பும், அவர் கொடுத்த வாய்ப்பும், உங்கள் பெற்றோர்களினுடைய உழைப்பும் இதிலே இருக்கிறது என்பதை நான் முதலில் பதிவு செய்தேன். ஐயா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்க. சொல்லுங்க. இப்ப வீடுன்னா வீடு மட்டும்தான். இப்ப நாடுன்னு சொல்றீங்களா, அது எதெல்லாம் அடங்கும்? நாடுன்னா வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் உள்ள எல்லாமே நாடு இல்லையா? அப்ப வீடு மட்டும் வீடு மட்டும். ஏன்னா நான் அப்பதான் சொல்ல முடியும். வள்ளுவர் இயற்றியது குறள். ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தை நான் குறளாக பார்க்கிறேன். அறமாக ஆசிரியர்களும் பொருளாக மாணவர்களும் இன்பமாக இந்த தமிழ் கூடலும் இங்கே இருக்கிறது.
இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா? அறம் பொருள் இன்பம் வீடை தவிர, அறம் பொருள் இன்பம் இதை தவிர இன்னொன்னு இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? வீடு பேறு என்பது. வீடு பேறு அடைந்தால்தான் ஒருவன் முக்தி அடைந்ததாக அர்த்தம். அந்த வீடு பேறு என்பது ஒரு கரு ஜனிப்பதும் வீட்டிலேதான். ஒருவன் கடைசியில் வீடு பேறு அடைய வேண்டும் என்பதும் வீடு பேறுதான். அப்ப எல்லாவற்றிலுமே அந்த வீடு என்பது அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் இதுல பதிவு செஞ்சு கொள்ளணும். நல்ல பிள்ளைனா எப்படியா இருக்கணும் சொல்லுங்களேன்? நல்ல பிள்ளைகள் உங்க பார்வையில நல்ல பிள்ளைகளை எப்படி வரையறை செய்யறீங்க? நீங்க நடுவரண்டியா கேள்வி கேட்கிய? இல்ல கேட்டா நான் அதுக்கு தக்கன பேசுவோம்ல, அதுக்காக தான் கேக்குறேன். அன்பு, பண்பு, பாசம், ஒழுக்கம், இவ்வளவு உண்மைதான் நல்ல பிள்ளைங்க இல்லையா? இப்ப இங்க இருக்க பிள்ளைங்க மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குவது என்று சொல்லும் பொழுது அவர்கள் பிறந்ததில் இருந்து பள்ளிக்கூடம் வருகிற வரையிலே, அவர்கள் கருவறையில் இருந்து வகுப்பறைக்கு வருகிற வரையிலே நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல செயல்களையும் அன்பையும் உறவுகளினுடைய மேன்மையையும் சொல்லுவது வீடு என்பதை நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ள தாயும் தந்தையும் தான் ஒரு குழந்தையினுடைய அத்தனை பண்புகளையும் முதலில் செதுக்கி அனுப்புகிறார்கள். அதன் பிறகுதான் இவர்கள் அதற்கு ஒரு உருவம் கொடுக்கிறார்கள். இப்போ நீங்க கணக்கு ஆசிரியர், நான் கேள்வி கேட்கணும்னு நினைக்காதீங்க. முன்னாள் கணித ஆசிரியர். எப்படினாலும் கணித ஆசிரியர் தானே. புள்ளிக்கும் கோடுக்கும் வித்தியாசம் சொல்லுங்களேன். புள்ளி அதே இடத்துல இருக்கும், கோடு டிராவல் பண்ணும். புள்ளி அதே இடத்துல இருக்கும், கோடு டிராவல் பண்ணும். புள்ளி பல புள்ளிகள் அமைந்ததுதான் கோடு. ஆமா. அப்போ புள்ளி ஆரம்பிச்சு கோடு வருது. வெறுமனே அதே இடத்துல நின்னுட்டா, தேங்கி நின்னுட்டா அதுக்கு பேரு புள்ளி. ஆமா, தேங்கி நின்னுட்டா புள்ளி. அப்போ அந்த வீடு, அந்த புள்ளி என்பது வீடு. பல வீடுகள் சேர்ந்து நாடு. அந்த கோடு தான் நாடு. அப்ப ஆரம்பம் எங்க இருக்கு? வீட்டுலதான் இருக்கு. வீடு நல்லா சேர்ந்தாதானே நாடு. தனியானா எப்படி நாடானா அவங்க வீடு சேரணும். அவ்வளவு சேர வேண்டும் என்பதனால் வீட்டுல இருந்து அத்தனை பண்புகளும் உருவாக்கப்படுகின்றது. இப்போ எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அப்படிதானே சொல்லியிருக்காங்க. நாடு வளர்ப்பதிலேயும் சொன்னாங்களா? அப்ப இதே தீர்ப்பா சொல்லிடலாம். இதுலயே தீர்ப்பு முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு சார், பிள்ளையும் படிக்க வேண்டாம், பிறம்படி படவும் வேண்டாம், சண்டையாம் சுவடி தூக்கி சங்கடப்படவும் வேண்டாம், பிள்ளை என்றிருந்தால் போதும் பெற்றவர் கழிக்காமல் ஒருத்தர் சொன்னார்னா அந்த பிள்ளை எப்படி ஒரு நல்ல பிள்ளையாக வர முடியும்? அப்படி என்றால் ஒரு நல்ல பிள்ளையை உருவாக்குவதற்கு முதலில் வீடுதான் அடித்தளமிட வேண்டும். எந்த ஒரு கட்டிடமும் எந்த ஒரு இதா இருந்தாலும் அடித்தளம் இல்லாம நல்லா இருக்குமா? அடித்தளம் ஸ்ட்ராங்கா போட்டாதான் கட்டிடம் நல்லா இருக்கும். அப்போ வீட்டிலே இருந்துதான் ஒரு குழந்தையானது சமூகத்திற்கு வருகிறது என்றால் அந்த வீடுதான் நல்ல விஷயங்களை விதைக்க வேண்டும், விதைக்கிறது. 2 கதை, குழந்தைங்கிறதுனால கதையை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அதாவது குழந்தைங்கன்னா கதை சொல்றேன். ஒரு மாண்டவியார்ங்கிற ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அரண்மனையிலிருந்து நகைகளை திருடி கொண்டு திருடர்கள் ஓடி வருகிறார்கள். அப்பொழுது காட்டுக்குள்ள ஓடி வந்துட்டாங்க. வந்தவங்க என்ன செஞ்சாங்க, இந்த முனிவரை உட்கார்ந்து தவம் செய்துட்டு இருக்கிறார். அவர்கிட்ட போய் முனிவரை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் வாட்டுக்கு தவம் செய்துட்டு இருக்காரு. உடனே என்ன செஞ்சாங்க, அவங்க தப்பிக்கிறதுக்காக முனிவருக்கு பின்னாடி நகையை போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அரண்மனை காவலர்கள் வராங்க. வந்தோடனே இந்த இடம்லாம் தேடி பார்க்கும்போது இந்த முனிவர் ஒருத்தர் தான் இருக்காரு, அவருக்கு பின்னாடி நகை இருக்கிறது. உடனே என்ன செய்ய, இவர் தான் திருடன் என்று தீர்மானித்து அவர் அரண்மனை கூட்டு போயிட்டாங்க. எப்படி நம்ம சிலப்பதிகாரத்துல கோவலனை கூட்டிட்டு போனாங்களோ அது மாதிரி மாண்டவியாரு அங்க மன்னரிடம் சொல்லி இவர் தான் திருடிட்டாரு சொல்றாங்க. உடனே மாண்டவியார், மன்னர் அதை பத்தி அப்படியே திருடிட்டானா உடனே கழுவில் ஏற்றுங்களின் தண்டனை கொடுத்துருக்காரு. கழுவுல ஏற்றுதுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஒரு இரும்பு குச்சி கம்பி, அந்த கல்வியுடைய கீழேயாக இருக்கும். அதுல அப்படி அவங்கள உட்கார வச்சு கீழே கால்ல கயிறை கட்டி இப்படி இழுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் கழுவேற்றும் ஒரு தண்டனை. அப்படிப்பட்ட தண்டனை கொடுக்க சொன்ன உடனே கொடுத்துட்டாங்க அவருக்கு. அப்போ அந்த முனிவருக்கு எப்படி இழுக்கும் போதே இறந்துருவாங்க இல்லையா? ஆனா ஒரு வாரமாக அந்த முனிவர் இறக்கவே இல்லை, அப்படியே இருக்கிறார். இது அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கு. மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க. மன்னர்கிட்ட போய் இந்த கழுவேற்றினா ஆனா இன்னும் உயிரோட இருக்கிறாரே அப்படின்னு. அப்பொழுதுதான் மன்னருக்கு புரிகிறது ஏதோ தவறு செய்து விட்டோம் என்று.
உடனே ஓடி வந்து பார்க்காரு முனிவர்கிட்ட வந்து, மன்னித்து விடுங்கள், நீங்க நிச்சயமா தவறு செய்திருக்க மாட்டீர்கள், எனக்கு மன்னிச்சிருங்க, இந்த ஒரு தவறு நான் செய்து விட்டேனே, என்ன செய்வது, நான் என்ன தண்டனையாலும் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, தண்டனை உனக்கு கொடுக்க கூடாது, அந்த யம தர்மனுக்கு தான் கொடுக்க வேண்டும். யம தர்மனை வரவழையுங்கள் சொல்லி யம தர்மனை அவரே கூப்பிடுறாரு. வேற யாரால கூப்பிட முடியும்? அவர் தவசி. கூப்பிட்டோன்னு யம தர்மர் வராரு. யம தர்மத்தை கேட்க, இப்ப எதுக்கு எனக்கு இந்த தண்டனை கொடுத்த? நான் விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து எந்த ஒரு தவறும் செய்யாதவன், எனக்கே அந்த தண்டனை கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது யம தர்மர் சொல்றாரு, நீ குழந்தையா இருக்கும்போது 5 வயசுல தட்டான பிடிச்சி ஊசியில நூலை கெட்டி அதன் பின்னால சொருகி அதை பறக்க விட்டையே, அந்த தண்டனை, அந்த ஒரு செயலுக்காக உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, நீ திரும்ப தவறு செய்து விட்டாய். ஒரு குழந்தை 13 வயது வரை செய்கின்ற தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் அவர்களது பெற்றோர்களே பொறுப்பு, அந்த குழந்தை அல்ல என்று சொல்லுகிறார். அப்படியானால் நீ என்னை யாருக்கு கொடுக்கணும் தண்டனையை? என்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் நீ கொடுத்தது தவறு, அதனால நீ என்ன செய்வாய்? மனிதனாக பிறக்க கடவா என்று சாபமிட்டு விதுரனாக பிறந்தவன் தான் அந்த யம தர்மன். இது விதுர நீதியில இருக்கு. அப்படியானால் நீங்க குறிச்சுக்கோங்கய்யா, 13 வயது வரை பிள்ளைகள் செய்கின்ற அத்தனை தவறுகளுக்கும் பெற்றோர்கள் தான் பொறுப்பு. அப்படியானால் நல்லதையெல்லாம் உருவாக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் வேண்டும் என்பது இதுல இருந்து தெரியும். செங்கன் சோழங்கிற கதை உங்களுக்கும் தெரியணும். 63 நாயன்மார்கள்ல ஒருவராக இருந்தவர். அவருடைய சுபதேவன் அவரு அப்பா, அம்மா கமலவதி, 2 பேருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. அப்போ அவங்க குழந்தை வரம் வேண்டி சுவாமிய வணங்கி விரதம் இருந்து குழந்தை பெத்துக்கிறாங்க. ஆனா அரண்மனையில அந்த காலத்துல சுகப்பிரசவம் தான். அப்ப இந்த நாளிகைக்குள்ள குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனால் ஒரு நாளிகை கழிந்து பிறந்தால் அந்த குழந்தை 3 உலகங்களையும் ஆளும் அப்படின்னு ஜோசியர் சொல்றார். ஒரு நாளிகை என்பது 24 நிமிடங்கள். அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க, என்னை தலைகீழா கட்டி தொங்க விட்டுருங்க, அதன் பிறகு 24 நிமிஷம் கழிச்சு நான் இறங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கட்டும். எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். ஒரு தாய் தன்னுடைய பிரசவத்தை 24 நிமிடங்கள் அந்த வலியை தாங்கி தலைகீழா தொங்க விட்ட உடனே அதன் பிறகு 24 நிமிஷம் கழிச்சு அந்த குழந்தை பிறக்கிறது. எதற்காக தெரியுமா? 3 உலகங்களை ஆளுவது மட்டுமல்ல, நல்ல ஒழுக்கம் இருந்தவனாக, நல்ல சிறந்தவனாக, பக்தனாக வர வேண்டும் என்பதற்காக ஒரு தாய் அவனை அவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றாள். அவன் கருவிலேயே அவன் அமுங்கி இருந்ததுனால அவனுடைய கண்கள் சிவந்திருந்ததுனால செங்கண்ணா என்று சொல்லிவிட்டு இறந்து விட்டாள் அந்த தாய். அப்போ ஒரு குழந்தை நல்லவனாக, வல்லவனாக, பக்தி உள்ளவனாக வர வேண்டும் என்பதற்காக ஒரு தாய் தன் உயிரையே கொடுக்கிறாள் என்றால் இந்த சமூகம் கொடுக்குமா? அப்போ ஒரு குழந்தையை உருவாக்குவதில் வீடுதான் பெரும் பங்கு வகிக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அக்கா அவர்களுக்கு பதில் சொல்லணும்னா அது கூட பிறந்த தம்பி சொன்னா தான் நல்லா இருக்கும். அதனால உங்களுடைய கரவொலியோடு திரு கிருஷ்ணன் அவர்களை இல்ல இல்ல வீடு இல்ல நாடுதான் அப்படின்னு சொல்றதுக்காக திரு கிருஷ்ணன் அவர்கள். சேகர் சார் தான் அவங்களெல்லாம் உலகறிய செய்தவர். அதை நான் சொல்லணும்னு வச்சிருந்தேன். இப்போ அவங்களே எனக்கு ஒரு பாயிண்டா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால உங்களை இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டது நாடுதான். அதே போல இந்த கதை சொன்னாங்க, பெற்றோர்கள் 13 வயசு வரைக்கும் குழந்தைகளுடைய தவறுக்கு பெற்றோர்கள் தான் பொறுப்பு. அப்போ 13 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகள் செய்யற தவறு பூரா பெற்றோர்கள் பொறுப்பு. அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ கல்வி வளர்ச்சி நாள் நடக்குதுன்னு வச்சுக்கோமே. உதாரணமா இங்க ஒரு சுதந்திர தினமோ குடியரசு தினமோ ஏதோ ஒரு தினம் நடக்குது. அதுல ஒரு பெண் பிள்ளை பெண் விடுதலை பத்தியோ பெண்களுடைய முன்னேற்றத்தை பத்தியோ பேச வர, ஒரு 12ஆம் கிளாஸ் மாணவி பேச வரான்னு இதை வீட்டுல பேசினான்னு என்ன சொல்லுவாங்க? பெற்றோர்கள்லாம் வாயாடிம்பாங்க. சொல்லுவாங்கல்ல, பெண் விடுதலை பத்தியோ எதை பத்தி பேசினாலும் வாயாடிம்பாங்க. அதே பெண் இந்த மேடையில பேசும் பொழுது பேச்சாளர்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய கருத்துக்களை உலகறிய செய்வது, ஆதரிப்பது நாடுதான், வீடு ஆதரிக்கவே செய்யாது. அதனால அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்னொன்னு, நான் வேலை பார்த்த பள்ளிக்கூடத்துல ஓட்டப்படாரம் மெக்கவாய் பள்ளி மேல்நிலை பள்ளி, அதுல என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தி இருந்தா, முத்து பிரம்ம நாயகின்னு பேரு. அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். அதுல அவங்க அப்பா சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்ற கதை, 1500 ரூபா தான் மாத சம்பளம். அம்மா சம்பளம் 1000 ரூபா. சிவன் கோயில்ல பெருக்கி தூத்து கோலம் போட்டு அந்த வேலை பார்க்கறாங்க. 2500 ரூபாய் வச்சு அந்த குடும்பம் எப்படி நடத்த முடியும்? 2 பெண் குழந்தைகள்.
அதுல அந்த முத்துப்பிரமநாயகி முதல் பிள்ளை வந்து ரொம்ப நல்லா படிப்பா. 6th இருந்து 12th வரைக்கும் அவ எங்க பள்ளிக்கூடத்திலே முதல் மார்க். அது மட்டும் இல்ல, +2ல 1200க்கு 1132 மார்க் வாங்கி ஓட்டப்பிடாரம் தாலுகாலே முதல் மாணவியாக இருந்தார். இப்போ அந்த குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், அவனால படிக்க வைக்க முடியல. இப்ப நான் சொன்ன அந்த அம்மாவை பார்த்து, ஏமா அடுத்து நீங்க என்ன படிக்க வைக்க போறீங்க கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்ல சார் படிக்க வைக்கலாம் வழி இல்லை, வேலைக்கு அனுப்பிட வேண்டியதான் எங்கேயாவது கிடைக்கி அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் செய்யாதீங்கம்மா, நல்லா படிக்கிற பிள்ளை, வாழ்க்கையை கெடுக்காதீங்க, நீங்க தான் கஷ்டப்படுறீங்க, நீங்க தான் ஒரு கூலி வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்க மகளே அப்படி செஞ்சிடாதீங்க. அதனால அதுக்கு எவ்வளவு தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்குது, வீட்டு விட்டு வெளியில வாங்க, நிறைய தொண்டு நான் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன். அவங்க சும்மா இருக்க சார், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார், உங்க வேலையை பாருங்க அப்படின்ட்டாங்க. இப்ப நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன செஞ்சேன், எங்க ஊர்ல என்கிட்ட படிச்ச பையனே தினமலர் பத்திரிகை நிருபர் ஒருத்தர் இருந்தான், சுடலமணியன்னு. அவனை கூப்பிட்டாங்க, வாடான்னு. என்ன சார்னா, இந்த மாதிரி தாலுகாவில் முதல் மதிப்பெண் வாங்கிய மாணவி மேற்படிப்பு படிக்க வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறாள், பேப்பர்ல போட்டு விடுறா செய்தி. என்ன தினமலர போட்டு விட்டான். சென்னை எடிஷன் வரைக்கும் போயிடுச்சு. இப்ப என்ன அடுத்து தெரியுமா, அடுத்த நாள் மத்தியானத்திலிருந்து அவங்க அம்மாவுக்கு ஒரே போனு, அம்மா உங்க வீட்டுல படிக்க கஷ்டப்படுறீங்களாம்ல, உங்க மகளை படிக்க வைக்கிறதுக்கு நாங்க உதவி செய்யறோம், உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, நாங்க பணம் ஏத்துறோம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஏகப்பட்ட பேர், கோயம்புத்தூர்ல இருந்து, சென்னையில இருந்து, ஈவன் வெளிநாட்டுல இருந்து கூட போன் வந்துட்டே இருந்தவங்களுக்கு. அவங்க பார்த்தாங்க, இது யாரா ஏன் போன் நம்பர் கொடுத்தது, நாங்க கஷ்டப்படுறது யார் சொன்னது அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, ஊர்ல உங்க பேப்பர்ல போட்டுட்டு இருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே பேப்பர் எடுத்து பார்த்துட்டு, இந்த ஜுரலி பையன் சேட்டையெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு அவனை ஒரு ரைடு விட்டாங்க. அவன் சொல்லிவிடா, என்னையே கையை காட்டியா, சார் தான் சொன்னாரு அப்படின்ட்டு. அவங்க நேரம் ஏன்ட்ட வந்தாங்க. இப்ப நான் சொன்னேன், நீங்க பேசாம இருங்க, நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம், ஸ்ரீதேவி உங்களை தேடி வர. சார் நாங்க என்ன பிச்சை எடுத்தாலும் ஒருத்தட்டியா, நீங்க என்ன இப்படி எல்லாம் போட்டு விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்லியிருக்காங்க, பிச்சை எடுத்தாலும் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு தேடி வருது உதவி, வேண்டாம்னு சொல்லாதீங்க, உங்களால முடியாது, வீட்டால முடியாத நாடு செய்ய தயாராக இருக்கிறது. நோட் பண்ணிக்கிடுங்க முன்னாடி. அதனால இந்த நாடு செய்வதற்கு தயாராக இருக்கிறது, நீங்க பேசாம இருக்கீங்கன்னு சொன்னேன். நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணுமே செய்ய வேண்டாம்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நான் அக்கௌண்ட் நம்பரை யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன், யாருக்கு போன் கேட்டாலும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். ஒரு 2 நாள் கழிச்சு எங்க ஊருக்கு ஓட்டப்படாததுக்கு ஒரு பெரிய டிராவலர்ஸ் வேன் வந்தது, வெள்ளக்கார வேன். அதுல ஒரு 11 பேர் இறங்குனாங்க, டிப்டாப்பா இறங்கின உடனே நான் அப்போ இன்டர்வியூ டைம் ஆபீஸ் சாப்பிட்டு இருந்தேன் ஒரு கடையில. பக்கத்துல காய்கறி கடை போய் கேட்கறாங்க, இந்த மெக்கவாய் பள்ளிங்க இந்த ஊர்ல அந்த காப்பி குடிக்கார பாருங்க, அந்த வாத்தியார் அந்த ஸ்கூல் வாத்தியார் தான் அப்படின்னு என்னைய கையை கட்டினாங்க. அவர் அங்கேருந்து வந்தார். சார் வணக்கம். வணக்கம் சார், என்ன வேணும் அப்படின்னு. நாங்கள் இந்த மாதிரி சென்னையில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஆபீசர்ஸ் அசோசியேஷன் வந்து வந்திருக்கிறோம், உங்க ஊர்ல மெக்கவாய்ப்பள்ளியில முத்துப்பிரமநாயகிற பிள்ளை படிக்க கஷ்டப்படுறான்னு கேள்விப்பட்டோம், பேப்பர்ல பார்த்தோம், உதவி செய்ய வந்திருக்கோம். அப்படியா சார், என்கிட்ட படிச்ச மாணவிதான், வாங்க நான் கூட்டு போறேன்னு நேரம் ஸ்கூல்ல கூட்டு போய் ஹெச்எம் போய் விட்டேன். அவங்க பேசினோடனே அவங்க சொன்னாங்க, ஆமா சார் உண்மையிலேயே கஷ்டப்படுற குடும்பம் தான், நீங்க உதவி செய்ய தான் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே, சார் வீட்டை காட்டுங்க, நாங்க வீட்டை பார்க்கணும். நேரம் வீட்டுக்கு கூட்டு போனேன். அவங்க பார்த்து பயந்துட்டாங்க, இது என்னடா சார், என்ன நிறைய பேரை கூட்டு வரீங்க, யார் இவங்கலாம் அப்படின்னாங்க. ஏமா நீங்க சும்மா இருங்க, உதவி செய்ய வராங்க, நீங்க ஒண்ணு செய்ய. அப்புறம் அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்க இந்த மாதிரி ஸ்டேட் பேங்க்ல இருந்து வரோம், ஆபீஸ் அசோசியேஷன் வச்சிருக்கோம், கஷ்டப்படுற ஃபேமிலிக்கெல்லாம் உதவி செய்யறோம், படிக்கிறது மட்டும், அதனால நீங்க சும்மா இருங்க, நாங்களே படிக்க, நீங்க ஒண்ணுமே தர வேண்டாம், ஒரு பைசா நீங்க செலவழிக்க வேண்டாம், எல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டோம் சொன்னாங்க. அப்புறம் அந்த பிள்ளைக்கு இன்ஜினியரிங் படிக்க விருப்பம் இருந்தது, கவுன்சிலிங் போட்டாங்க. கோயம்புத்தூர் காலேஜ்ல, நல்ல காலேஜில் இந்த பிள்ளைக்கு இடம் கிடைச்சது. என்ன செஞ்சாங்க, கோயம்புத்தூர் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் எஸ்பியில் இருந்து அந்த காலேஜுக்கு போய் காலேஜ் பிரின்சிபாலை பார்த்து பேசி அவங்களே எல்லா ஃபீஸையும் கட்டிட்டு ஒவ்வொரு வாரமும் ஹாஸ்டல்ல ஞாயிற்றுக்கிழமை 2 பேர் போய் பார்க்குறாங்க. பார்த்து அந்த பிள்ளைக்கு தேவையான தின்பண்டங்களை வாங்கி கொடுத்து, செலவுக்கு கைப்பணம் கொடுத்து 4 வருஷம் அப்படி உதவி செஞ்சிருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆபீசர்ஸ். தெரியுமா, இது வீடு செய்ய முடியுமா, வீடு செய்ய முடியாத நாடு செய்யுது. அது மட்டும் இல்லை, என் கிளாஸ்ல ஒரு பையன் அப்படியே, எல்லா பையனும் நல்லா படிப்பான்னு சொல்ல முடியாது, அப்படி இருப்பாங்க, தொகுத்து சொல்லிருங்க, நேரம் முடியுது. சரி. அப்போ அந்த பையன் அப்படித்தான் தூங்கிட்டே இருப்பான். அப்போ அவன் அப்பா வந்து சொன்னார், சார் என்ன சார் 8-9 மணிக்கு எத்திக்கான் சார், நீங்க சும்மா இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் கவனிக்கடா, காலையில 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த வேலைன்னு பேரு, அதுல எந்திரிச்சு படிக்கிறவனுக்கு அறிவு நல்லா வளரும், நல்லா அப்படியே கிராஸ் பண்ணலாம், மண்டையில பதிவுடா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் அப்படியே பிடிச்சிக்கிட்டான். அடுத்த நாள்ல இருந்து 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு அவன் கவர்மெண்ட் ஆபீஸ்ல பெரிய இன்ஜினியரா இருக்கான். அதனால வீட்டை விட வீடு சாதிக்காததை நாடு சாதிக்கும், உங்களுக்கு உதவ தயாராக எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு சிறு பாடலோடு, இந்த பாடல்கள் திரைப்பட பாடல்கள் கூட எத்தனையோ பேரை மாத்தி இருக்குது, நல்ல பிள்ளைகளாக உருவாக்கி இருக்குது. அதுல ஒரு பாடல், நல்ல நல்ல நிலம் பார்த்து
நாமும் விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும் பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும் கண்ணியர்க்கும் காழையர்க்கும் கட்டுப்பாட்ட விதைச்சை கற்பனிலை தவறாது காதல் பயிர் வளர்த்து அன்னை தந்தை ஆனவர்க்கு தம் பொறுப்பை விதைத்து பின்வரும் சந்ததியை பேணும் முறை வளர்த்து இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும். இப்படி எத்தனையோ பாடல்கள் மக்களை நல்வழிப்படுத்துகிறது. ஆகையினால வீட்டை விட நாடே ஒரு பெரும் பங்கு வைக்கிறது நல்ல பிள்ளையை உருவாக்க என்பது வாய்ப்பளித்துக்கு நன்றி கூறி அப்படின்னு நல்ல பிள்ளைகளை உருவாக்குவதில் பெரும்பங்கு நாட்டிற்குத்தான் உண்டு என்று உண்மையா யதார்த்தமா என்ன நடந்ததோ அவங்க பள்ளியில அந்த விஷயத்த இங்க பதிவு செய்திருக்கிறாரு. படிக்க முடியாத அந்த குழந்தைக்கு வெளியில இருந்து உதவிகள் கிடைத்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அந்த குழந்தை வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த குழந்தைகளை நல்ல விதமாக வளர்த்த பெருமை நாட்டிற்கு உண்டு என்கிற விஷயத்தை மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். கடைசியிலே ஒரு நல்ல திரைப்பட பாடலையும் இங்கே விதைத்து சென்றிருக்கிறார். அடுத்ததாக அவருக்கு பதில் சொல்வதற்காக இந்த அணியில் இருந்து சாத்தூர் எட்வர்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரிட்டையர்டு ஹெச்எம் நம்முடைய வரகவி முருகேசன் அவர்கள் நல்ல குழந்தைகளை உருவாக்குவது வீடுதான் என்பதை வலியுறுத்தி சொல்வதற்காக உங்கள் மத்தியில். நடுவர் அவர்களே, இந்த பாஞ்சாலங்குறிச்சிக்கு நான் காலை வச்சேன். இப்ப நம்ம கால் வச்சிருக்கிறது என் சுப்பையா வரும். ஓ, நீங்க அப்படி வரீங்களோ? அதாவது ஒரு முயலை வேட்டை நாய் விரட்டிக்கிட்டே வந்துருச்சு. சரி. அப்ப ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே இந்த முயல் அதை பக்கம் திருப்பிருச்சான். அது வீரம் விளைஞ்ச மண்ணு. இது முத்தமிழ் விளையும் மண். ஏங்க, உலகத்துல எங்க இருந்தாலும் இங்க விடுங்க. தமிழ் அப்படியே ஊற்றாக இங்க இருக்குன்னு நினைக்காது. எங்கேயாவது தேடி பிடிக்கணும். அப்படி தேடி பிடிச்சோம்னா அது அரசு மேல்நிலைப்பள்ளி என் சுப்பியாபுரமாகத்தான் இருக்கும். இங்கதான் அந்த தமிழ் ஊற்று இருக்கு. சாதாரணமா பாத்தீங்கன்னா நடுவர் அவர்களே, ஒரு குழந்தை, இந்த குழந்தைய பிறக்க முன்னாடியே அவங்க எப்படியெல்லாம் நினைச்சு வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்ச வந்தாலும் வந்தாண்டி ராஜா, அவன் வந்த பின்னே நானும் கூட ராஜா, 300 நாளான பின்னே ஒரு முத்து பிள்ளை முனி வரும் முன்னே, அவனும் வந்த நானும் கூட ராஜா, மகனும் வந்து மழலை சொல்ல மடியில் உட்கார்ந்து மெல்ல, அப்பா நானும் உன்னை போலே வீரன் தான் என்று சொல்ல அப்படின்னு அந்த குழந்தைய பிறக்கும் போதுல இருந்து, ஏன் பிறக்க முன்னாடியே இப்படித்தான் வளர்க்கணும், நல்ல பிள்ளையா வளர்க்கணும்னு சொல்லி பெற்றெடுக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பெற்றோர்கள் எப்படியெல்லாம், கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா, மன்னன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான், மன கவலைகள் தீர்ந்ததம்மா. பாருங்க, அந்த குழந்தையவே அவன் மன்னனாக்கி பாக்குறான். நீங்க வீடு வீடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க நாடு நாடுன்னு நாட்டுக்கு நல்ல பிள்ளைகளை உருவாக்க வேண்டும், நாட்டுக்கு மன்னனாக ஆக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வீட்டிலும் பெற்றோர்கள் எப்படி துடிச்சு கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். இன்னும் சொல்ல பார்த்தா பாரான்னு சிங்கார சிட்டு தான் எந்த பிள்ளை, சிறுவாணி தண்ணீர் எந்த பிள்ளை, நீர்மால காத்தாக வந்த பிள்ளை மண்ணால பிறந்தானடி. எதுக்கு பறத்து வளர்க்குறாங்க பாருங்க, மண்ணால பிறந்தானடி. இப்படி பிறக்கும் போதே இன்னும் சொல்லு பார்த்தீங்கன்னா, அருமையா சார் சொன்னாங்க. சொல்லும் போது எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பிரகலாதன்
இந்த பிரகலாதன் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அந்த தாய் இப்படித்தான் வளரணும், கடவுள் இவர்தான் சொல்லி 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 தன் மனதிற்குள்ள வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு பாடத்தை ஊட்டி அந்த குழந்தை தான் உலகம் புகழும் இன்று வரை பிரகலாதனாக. அப்ப எங்க உருவாகுது ஒரு குழந்தை, எங்க நல்ல பிள்ளையா மாறுது? நாட்டுல இல்லைங்க, வீட்டுல, தாய் வயிற்றுல. இன்னும் சொல்ல போனா இந்த 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 பட்டிமன்றத்துக்கு தலைப்பு வீடா நாடா, பெற்றோரா ஆசிரியரா, இது பார்த்து தான் இப்படி கொடுத்துருக்கோம். பெற்றோரா ஆசிரியரா, இன்னும் சொல்ல போனா தாயா தந்தையா. இந்த தாய் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, தந்தை ரோடு கீழெல்லாம் சுத்திட்டு வருவார். இந்த பொம்பளை பிள்ளைகளை நம்ம தங்கங்களே அப்படின்னு, தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே அப்படின்னு சொல்லி தங்கங்களேன்னு சொல்றத இந்த பிள்ளைங்க எல்லாம் இப்பெல்லாம் மறுத்து வருதுங்க. சிங்கங்கள்னா உடனே எங்களைத்தான் சொல்றாங்கன்னு இந்த பையங்கள்லாம் அப்படி காலரை தூக்கி விட்டுக்கிறான். இன்னும் சொல்லி பார்த்தோம் சொன்னா பல குழந்தைகளை பெற்றோடனே 2 சிங்கத்தை பெத்தது சந்தோஷம், 2 சிங்கத்தை பெத்தத சந்தோஷம் அப்படிங்க. அவன் பாரு பிள்ளைய பெத்தன்னு சொல்ல மாட்டேங்கான். நீங்க அப்படி பட்டிமன்றத்தை ஆடல் பாடலோட திருவிய போல தெரியுத. இதை பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளை பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு பாக்குறதுக்கு இவங்க எல்லாம் யாருன்னு தெரியுது. ஆமா, இந்த பக்கம் பூ மாதிரி இருக்கு, அந்த பக்கம் புயல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இது பூங்காற்று, அது புயல் காற்று அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் முயல் மாதிரி, அது சிங்கம் மாதிரி அப்படி சொல்லுவோம். இப்ப அப்படியெல்லாம் கிடையாது நடுவர் அவர்களே. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லி இதுகளையும் சிங்கமாக்கிட்டோம். ஆக எல்லாமே சிங்கங்கள். இந்த சிங்கங்கள் எப்படி கத்தணும்? இப்படி கத்தணும். ஆனா இங்க பாருங்க, நம்ம சிங்கங்கள் எப்படி கத்துது? மியாவ் மியாவ். அப்படி நல்ல குழந்தைகளா மாத்தி வச்சிருக்கோம். உண்மையிலே இது மத யானை கூட்டம். அந்தந்த பள்ளியில வேலை பார்க்கிற வாத்தியார்களுக்கு தெரியும். ஆனா அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது அவ அம்மா சொல்லி அனுப்ப, ஏயா என்னைய பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சிடாத, அங்க வந்து என்னைய கேவலப்படுத்திடாத, அங்க நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்குடா, இல்லன்னா அம்மா வீட்டுக்கு வரும்போது பார்த்துக்கோ. இப்படித்தான் எங்க அம்மா என்னைய சொல்லி வளர்த்தாங்க. அந்த மாதிரி இந்த குழந்தைகளை சத்தியம் வாங்கி அனுப்பியிருக்கோங்க. அந்த சத்தியம் வாங்கி நல்ல பிள்ளைகளை வளர்க்கிறது தாய் தான், பெற்றோர் தான், வீடு தான். இதை யாராலும் மறக்க முடியாது. இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு பாட்டிலேயே நம்ம எல்லாத்தையும் முடிக்கலாம். எந்த அளவுக்கு இது இந்த கருத்தை வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி, அந்த பெற்றோர் எப்படி குழந்தைய வளர்க்கணும், எப்படி நல்ல பிள்ளையா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி துடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு, கேளாய் மகனே கேளொரு வார்த்தை, நாளைய உலகின் நாயகன் நீயே. பாருங்க, ஒரு குழந்தைகிட்ட பேசும்போது நாளைய உலகின் நாயகன் நீயே, அப்ப நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வீட்டுல வளர்த்து விடுறாங்க. பாவத்தை கண்டால் விலகி விடு சொல்லுவான் பாருங்க எங்க பிள்ளைய. தம்பிகளா, துஷ்டனை கண்டால் அடிய பாருங்க எப்படி சொல்றாங்க பாருங்க. பூரா நல்ல பிள்ளைங்க. பாதையை பார்த்து நடந்து விடு. வாரான், வீட்டை விட்டா நேரம் எங்க வாரான் பிள்ளைய? ஸ்கூலுக்கு வாரான். அப்படி வீட்டுல சொல்லிக் கொடு. ஆபத்தை சந்திக்க துணிந்து விடு, அழுவதை மட்டும் மறந்து விடு அப்படிங்கிறான். அது என்ன சொல்லி சொல்றாங்க பாருங்க. வாழணுண்டா தம்பி வாழணுண்டா, ஜெயிக்கணுண்டா தம்பி ஜெயிக்கணுண்டா, அழுது அழுது புலம்பாமே வாழணுண்டா, அட போட்டி போட்டி போராடித்தான் ஜெயிக்கணுண்டா, கஷ்டம் துயரம் எல்லாம் மாறும், உன் வாழ்வில் சந்தோஷம் சேரும், நீ நல்லதையே பாரு நல்லதையே கேளு நல்லதையே பேசடா.
சிங்கமாக நீ வாடா, தங்கமாக நீ வாடா, தீ கங்குமாக நீ வாடா, உலகை பந்தாட வாடா 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 அப்படிங்க. ஏன்னா பையன் அழக்கூடாது. அவன் கண்ணுல எப்பயும் அந்த வெற்றியின் வெறி இருக்கணும். கொள்ளும் கொள்கையில் குரங்காக இருக்கணும். குரங்கு பிடியா இருக்கணும். அந்த பிடிச்ச பிடி. படிப்பேன், சனிக்கிழமை வர சொல்லுங்க, லீவு வர சொல்லுங்க, நாங்க வாரோம் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு 11 பிள்ளைங்க உட்கார்ந்து அந்த தமிழை படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த பெற்றோர்கள் எப்படி அனுப்பி வைக்கிறாங்க பாருங்க. கொள்ளும் கொள்கையில் குரங்காக, கொடுமையை கண்டால் புலியாக, குறி வைத்து பார்ப்பதில் கொக்காக, குணத்தில் யானையின் வடிவாக. இப்படிலாம் விலங்குகளா சொல்லிட்டு கடைசியில வராங்க பாருங்க. ஆடிடும் மானும் ஆனந்த மயிலும் பேசிடும் கிளியும் நீயே நீயே, கேளாய் மகனே கேளொரு வார்த்தை அப்படின்னு அவன் எல்லாத்தையும் அப்படி சொல்லி அப்படி கொண்டு வரான். இதுக்கெல்லாம் காரணம் இந்த பிள்ளைங்களுக்கு மத்தியில நாங்க என்ன விதைச்சிருக்கோம் அப்படின்னா, அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகளை ஆரம்பத்துல இருந்து, ஏன் பிறக்கும் முன்னாடி கருவில் இருந்தே அவர்களை நல்ல பிள்ளையாக வளர்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி வளர்த்துதான் நாங்க நாட்டுக்கு கொடுக்கிறோம். நாடு அதை நாடு, அதை நாடாவிட்டால் ஏது வீடு அப்படின்னு சொல்லிட்டே நம்ம வீடு, நம்ம அப்பா, நம்ம அம்மா அவங்கள தாண்டா கேவலமா பேசுவாங்க. நீ நாட்டுல நல்ல பேரை எடுக்கணியா செல்லங்களா அப்படின்னு சொல்லி நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படின்னு இந்த நாட்டுக்கு வளர்த்து தருவது பெற்றோர்களே, வீடே என்று கூறி எனது உரை முடிக்கின்றேன். இவங்க சிலப்பதிகார பாடலை படிச்சவங்க, திருக்குறளை மனப்பாடமா படிச்சவங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகிட்ட திரை இசை பாடல்களை எல்லாம் சொல்லி, திரை இசை பாடல்களை எடுத்துக்காட்டி சொல்லி, வீடுதான் நல்ல பிள்ளைகளை உருவாக்குது அப்படின்னு அவரு நடனம் ஆடினாரு, பாடினாரு, நகைச்சுவையா பேசினாரு, வீடுங்கிற அணிக்கு வலு சேர்த்திருக்கிறார். இப்ப அதை முறியடிப்பதற்காக SSTM கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் செல்வம் அவர்களை உங்களுடைய கரவொலியோடு பேசுறாங்க. அன்னை மொழியே அகிலமெல்லாம் அரசாளும் ஆதி மொழியே, முத்தமிழே, முதற் தமிழே, தெல் தமிழே, தேன் தமிழே, அன்னை தமிழை முதற்கண் வணங்குகிறேன். அவையில் வீற்றிருக்கும் மாணவ செல்வங்களே, உங்களைத்தான் எனக்கு முதலில் நிறைய பிடித்திருக்கிறது. ஏனென்றால் இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்த உடனே நான் முதல்ல பார்த்தது திருக்குறள் ஃபுல்லா சொன்ன அந்த பொண்ணை தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஏன்னா அத்தகைய சிறந்த மாணவ செல்வங்களை உருவாக்கும் இந்த பள்ளிக்கு முதற்கண் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதொரு தலைப்பு, நல்ல பிள்ளைகளை உருவாக்குவது நாடா வீடா. இப்போ ஐயா வரகவி அவர்கள் சொல்லிட்டே போயிட்டாங்க, நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடுன்னு சொல்லி பாட்டா படிச்சுட்டு போயிட்டு எங்களுக்கு சப்போர்ட்டா அவரே பேசிட்டு போயிட்டாரு. ஏன்னா வீடு வீடுன்னு சொல்றீங்களே, வீட்டுல பிள்ளைங்கள உருவாக்குவாங்க, சாப்பாடு போடுவாங்க, வளர்த்து விடுவாங்க. ஆனா அதற்கு உண்டான சமுதாயத்திற்கு தேவையான அறிவை யாரு கொடுப்பா அப்படின்னா, வீட்டை தாண்டி அவங்க வெளியே முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு வரணும். முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு அவங்க படிக்கணும். இப்ப நம்ம எல்லாம் இங்க மாணவ செல்வங்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் இருக்கீங்க. நீங்க எல்லாரும் வீட்லயே உட்காந்துட்டு படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு யாராவது சர்டிபிகேட் கொடுப்பாங்களா? என் சுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளியில இந்த பிள்ளைங்க படிச்சாங்க அப்படின்னு யாராவது சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. எல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வெளியே வரணும். வீட்டை விட்டு வெளியே பள்ளிக்கூடத்துக்கு படிச்சா மட்டும்தான் நாடு ஒரு அங்கீகாரம் குடிக்கும். இவன் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கான், இவன் 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கான், காலேஜ் படிச்சிருக்கான்,
பிஹெச்டி வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்தா தான் நமக்கு வந்து முதல்ல வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சும்மா நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு பாத்ரூம்ல பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவார்டு கிடைக்குமா? நினைச்சு பாருங்க. நம்ம எல்லாம் பாட்டு படிக்காமலாம் அங்க இருக்கோம். பாத்ரூம்ல பாட்டு படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? நடுவர் அவர்களே, நாடு அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஏஆர் ரகுமான் இருக்காரு. ஏஆர் ரகுமான் வந்து பொன்னி நதி பார்க்கடுமே மாதிரி பொழுதுக்குள்ள மாதிரி அவராட்டு வீட்டுக்குள்ளேயே பாட்டு படிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. யாராவது அவருக்கு ஆஸ்கார் விருது கொடுக்க முடியுமாங்க? நினைச்சு பாருங்க. கண்டிப்பா கொடுக்க முடியாது. வெளியில வரணும். வெளியே வந்து நான் எனக்கு இப்படி படிக்க தெரியும், நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் படிச்சு காட்டணும். காட்டினாதான் அவருக்கு வந்து ஆஸ்கார் மட்டும் இல்ல, உலகில் அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு நாடு என்ற அங்கீகாரம் இருந்தால் மட்டும்தான் வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வந்து சமுதாயத்துல வாழ முடியும். அவங்க சொன்னாங்கல்ல, தலையில தொங்க விட்டாங்களாம். தலையில தொங்க விட்டு பெத்து போட்டாங்க. அந்த அவர் வந்து 3 உலகையும் ஆளக்கூடிய ஆளா இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அன்பு, பாசம், பண்பு, ஒழுக்கம் எல்லாம் இருக்கும். எல்லாம் இருக்கிற பிள்ளைங்களை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்? அன்பு, பாசம், ஒழுக்கம் எல்லாம் இருக்கிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வர போய் தான் நம்ம அந்த பள்ளியுடைய தமிழாசிரியர் வந்து அழகா அந்த பிள்ளை 1330 குறள் எந்த நம்பரை சொன்னாலும் சொல்லுதுங்க. பெரிய ஆச்சரியம். அப்புறம் பார்த்தா திருக்குறள், நம்ம சிலப்பதிகாரத்தை பாத்தீங்கன்னா அவ்வளத்தையும் முற்றோதல் செய்திருக்கிற குழந்தை அப்படின்னு சொன்னா அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, எல்லாம் இருந்து வெளியே வரப்போய் தானங்க அந்த அங்கீகாரம் கிடைக்குது. வெளியே வரணும். அதற்கு மேலாக உங்கள் தமிழாசிரியரின் மாபெரும் அன்பு இருக்கணும். அன்பு இருக்கணும். அன்பு இருந்தாதான் அதெல்லாம் சொல்லித்தர முடியும். அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமாக நம்ம இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரை கண்டிப்பா சொல்லணும். இப்ப எல்லாருமே வந்து தலைமை ஆசிரியர் தான் முதல்ல மேல பொறுப்புல இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் அடுத்தவங்க செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது நீங்க என்னன்னாலும் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தோளோட தோல் நிற்கிறேன்னு சொல்லி தலைமை ஆசிரியர் நிற்க போய் தான் தமிழாசிரியர் இவ்வளவு தூரம் பிள்ளைங்களை வளர்த்து விட முடியுது. அப்ப இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரை ரொம்ப சொல்லணும். அப்போ நாடு என்பதுதான் நம்ம சமுதாயத்துல ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் தான் எல்லாருக்கும் அங்கீகாரம் கொடுப்பது என்பது நாடுதான். அதுல இப்போ ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு காய்ச்சல் வச்சுக்கோங்களேன், சாதாரணமா காய்ச்சல் அடிக்குது. காய்ச்சல் அடிக்க அப்படின்னு சொன்னா அம்மா சொன்ன மாதிரி என் தங்கமே என் செல்லமே காய்ச்சல் அடிக்காமா, இந்த உனைய தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கமா அப்படின்னு சொல்லி வீட்டுல உட்காந்துட்டு அம்மா தடவி கொடுத்துட்டே இருந்தா காய்ச்சல் போயிருமா? போகாது. டாக்டர்கிட்ட போய் ஊசி போடணும், போட்டாதான் கேட்கும். அப்புறம் மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மாத்திரை வாங்கி சாப்பிடணும், சாப்பிட்டாதான் கேட்கும். அப்போ எல்லாமே இருந்தாலும் நமக்கு வீட்டை தாண்டிய வெளி உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நமக்கு ஸ்கூல்லயோ இல்ல எங்க கல்லூரியிலயோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை வச்சுக்கோங்க. அப்ப நம்ம வீட்டுல போய் சொல்றோம், எங்க ஒரே தலைவலியா இருக்குதுங்க, ஒரே பிரச்சனையா இருக்கு, என்னடி அப்படி திட்டுறாரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு நம்ம வந்து வீட்டுல போய் சொல்றோம், அம்மாட்ட போய் சொல்றோம், ஒரு நான் வாரேன், நாளைக்கு வாரேன், வாத்தியாரும் உன்னைய திட்டினானா நான் வந்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப காலத்துல உள்ள ஆசிரியர் பெருமக்களை வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் சொல்லிட்டு எவ்வளவு எந்த தப்பும் பண்ணிருக்காது, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இப்ப உள்ள ஆசிரியர்கள் கேக்குறாங்க, வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க. அப்போ ஒரு வீடு வந்து என்ன கத்து கொடுக்கும் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுக்கும், செல்லம் கொடுக்கும், நல்ல சாப்பாடு கொடுக்கும், என்னென்ன வேணுமா எல்லாம் வாங்கி தருவாங்க, நல்ல ஆடைகளை கொடுப்பாங்க. ஆனா வெளியில வந்தாதான் அந்த பிள்ளைகளை பிடிச்சு வச்சு அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை கத்து கொடுத்து அதை வாழ்க்கை போராட்டத்துல முதல் படியில உட்கார வைப்பாங்க. இப்படி நாடுதான் வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஒரு அங்கீகாரம். அதுல இப்ப நம்ம உதாரணத்துக்கு ரொம்ப சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விநாயக சுந்தரி மேடம் சொன்னாங்கல்ல, வீடுதான்ப்பா முக்கியம், அதாவது நாங்க வந்து நல்ல குழந்தைகளை பெற்று இந்த நாட்டிற்காக தருகிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்போ இந்த அம்மா மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோமே, வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, எப்படி ஒரு ஸ்கூல்ல நடத்திருப்பாங்க நினைச்சு பாருங்க. ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தா நடத்த முடியுமா? வெளியே வரணும். அந்த அங்கீகாரம் கொடுத்தது நாடு. சரிங்களா? இப்போ ஐயா சொன்னாரு, பாட்டெல்லாம் படிச்சாரு, சிங்கங்களே நாளை தலைவர்கள்னு சொன்னாரு, மத யானை கூட்டம்னு சொன்னாங்க. அவங்கள ஞாபகம் இருக்கா? மத யானை கூட்டம். மத யானை என்ன செய்யும் தெரியுமா? மத யானை என்ன செய்யும்? கவுத்தி போட்டுரு எல்லாத்தையும். அந்த மத யானையை கட்டுப்படுத்தி ஒரு அரங்கத்திற்குள்ளே அமர வைத்து அவர்கள் வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தருவது நாடு, பள்ளி என்ற நாடு. சரிங்களா? சமுதாயத்துலதான் எல்லாம் அடக்கம். வீட்டை தாண்டி நம்ம வெளியே வந்துட்டாலே அது வந்து என்னது? நாடுதான். அப்போ
நாட்டிற்கான நாடு வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தா மட்டும்தான் எல்லாமே நம்ம வந்து என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில முன்னேற முடியும். இப்போ ஒரு குழந்தைய பெத்தெடுத்துட்டா மட்டும் போதாது, பெத்தெடுத்து நாட்டுக்கு கொடுத்துட்டா மட்டும் போதாது, அவங்கள சிறப்பா வளர்க்கணும். அவங்க சொன்னாங்கல்ல, வந்தாரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லார் வீட்லயும் எல்லா பிள்ளைங்களும் ராஜாவும் ராணியாகவும் தான் வாழ்றாங்க. அந்த ராஜா என் ராஜாவாமா, என் ராணிவாமா, என் செல்லவாமா, என் பட்டுவாமான்னு சொல்லிக்கலாம். ஆனா அந்த ராஜாவும் ராணியும் பட்டமும் வாழ்க்கைக்கு உதவுமா? உதவவே உதவாது. சம்பளம் வாங்கணும். ஏன் படிக்கிறோம்? நம்ம நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல சம்பாத்தியம் பண்ணணும். அதை கற்றுக் கொடுப்பது, அதை நமக்கு சொல்லி தருவது நாடுதான். சூட்சுமத்தை சொல்லி தரும். சரியா? அதாவது சும்மா நல்லதையே எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்பப்ப நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் அங்கங்க நரித்தனமும் தேவைப்படுது. இப்ப உள்ள காலங்கள்ல எப்ப பார்த்தாலும் நம்ம நான் நல்லவடா, நான் எதனாலும் நீங்க சொன்னது மட்டும்தான் ஆமாம் சாமி போடுவேன், ஆமாம் சாமி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த காலத்துல வாழவே முடியாது. சூட்சமங்களை கற்றுத்தருவது நாடு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வாட்டுக்கு சொல்றாரு, மன்னராக நினைக்கலாம், ஆனா அந்த மன்னனாக ஆக்க வைப்பது நாடுதான் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு வரகவி ஐயா அவர்கள் வந்து ஒரு அருமையான ஒரு தகவலை சொன்னாங்க. பாட்டுல சொன்னாரு, குரங்கு போல கொள்கையை பிடித்து கொள்ள வேண்டுமா. இப்போ அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாங்க மியாவ் மியாவ் கூட கூட்டம்னு சொன்னாங்கல்ல. அது எப்படின்னா, குரங்கு கூட்டம், குரங்குக்கும் பூனைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. குரங்கு வந்து என்ன செய்யும்னா, தன்னோட அந்த குட்டி இருக்குல்ல, குரங்கோட குட்டி தான் அவங்க அம்மாவை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கும். சரியா? குரங்கோட குட்டி தான் என்ன செய்யும், அதோட அம்மாவை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கும். ஆனா பூனை தன்னோட குட்டிய தான் வாயில கவ்விட்டு போகும். யாரோ பாத்திருக்கீங்களா? உங்க வீடுகள்ல எல்லாம் பாத்திருப்பீங்க. குரங்கு வந்து குட்டி அம்மாவை பிடிச்சிட்டு போகும், பூனை தன்னோட குட்டிய கவ்விட்டு போகும். அப்போ குரங்கின் கொள்கை எப்ப வேணாலும் விடுபடலாம். ஆனா பூனையோட கொள்கை விடுபடுமா? பூனைய பிடிச்சிருக்கிறது யாரு? அவங்க அம்மா பிடிச்சு கவ்விட்டு போகும், அதை விடுமா? அந்த தாயை போல இருப்பது நாடு. சரிங்களா? அப்படின்னு சொல்லி, அதாவது நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, என் நாடு எனும் தோட்டத்திலே நாளை வளரும் முல்லைகளே என்று கூறி, இந்த அவையில நிறைந்திருக்கக்கூடிய நாளை வளரும் செல்வங்கள், நாளைய நாட்டின் தூண்கள், அப்துல் கலாம் கூட இங்க இருக்கலாம் நாளைக்கு. ஏன்னா இங்க பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் இந்த ஸ்கூல்ல நடந்துட்டு இருக்கு. ஏன்னா சாதாரணமான விஷயமே கிடையாது. திருக்குறளை எந்த நம்பர் அங்க அவை நிறைஞ்சிருந்துச்சு, அதில் பார்த்தா என்ன நம்பர் கேட்டாலும் அந்த பொண்ணு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா சிலப்பதிகாரத்தை அப்படியே ஒப்புவித்தல் பண்றாங்க. அப்படிங்கிறப்போ எத்தனையோ சாதனை மாணவர்கள் இந்த அவையிலே நிறைந்திருக்கலாம். அதை உருவாக்கக்கூடிய பள்ளிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதாவது நாடுதான் பெரிதும் நல்ல பிள்ளைகளை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பகுதி, நடுவர் வந்து தீர்ப்பு சொல்லணும். நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி வச்சேன், அவங்க நல்லா பேசுனா கைதட்டணும், நகைச்சுவை சொன்னால் சிரிக்கணும் அப்படின்னு. அது ஏதாவது ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க பேசும்போது இவங்களுக்கு நல்லா கைதட்டினீங்க, இவங்க பேசும்போது இவங்களுக்கும் நல்லா கைதட்டினீங்க. எங்கிட்ட இருந்தா நீ தீர்ப்பு சொல்ல போற, நீயா யோசித்து சொல்லு தீர்ப்ப அப்படின்ன மாதிரி நடுவருக்கு ஒரு பெரிய சவாலை கொடுத்துருக்கீங்க. நீங்களே யோசித்து தீர்ப்பு சொல்லுங்க. நாங்க அப்படித்தான், வீடு சொல்லும் போது வீட்டுக்கு கைதட்டினோம், நாடு சொல்லும் போது நாட்டுக்கும் கைதட்டினோம். இப்ப தீர்ப்பு எப்படி சொல்றீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு என்னைய வந்து நடுவுல விட்டுட்டீங்க. நடுவுல விட்டதுனாலதான் நடுவர் போல. அப்படி இல்லை, இங்க உள்ள கருத்தையும் இங்க உள்ள கருத்தையும் உங்க மனசுல நடனம், அதுக்கு பேர் தான் நடுவர். இவங்க சொன்ன கருத்தையும் இவங்க சொன்ன கருத்தையும் உங்க மனசுல நடக்கூடியவர், அதனால நடுவர் அப்படின்னு. நடுவுல உட்காந்துருக்காரு, அதுக்குனால அவர் பேர் நடுவர் கிடையாது. சரியா? அதை புரிஞ்சுக்கணும். வீடு பத்தி சொன்னாங்க, வீடு தான் உருவாக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் பாடல்கள்லாம் நிறைய பாடி எடுத்துக்காட்டெல்லாம் சொன்னாங்க. உண்மைதான். கிரேக்க நாட்டில் இதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு பேச்சு போட்டி அறிவிக்கிறாங்க. அந்த பேச்சு போட்டிக்கு திக்கி திக்கி பேசக்கூடிய ஒரு திக்குவாயனும் பேர் கொடுக்குறான். பேச்சு போட்டிக்கு உரிய தினம் வந்துருச்சு. அந்த நாளில் வந்து எல்லாரும் வரிசையா கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது அந்த திக்குவாயம் பேரை சொன்னோடனே அந்த பையனும் போறான். உடனே கீழே இருக்கிற மற்ற மாணவர்கள் வந்து அவனை கிண்டல் பண்றாங்க, திக்குவாயம் பேச போறான், திக்குவாயம் பேச போறான் அப்படின்னு. அவனுக்கு ரொம்ப
பதட்டமாயிடுச்சு. உடனே என்ன செஞ்சான், பாதியிலே பேச்சை நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி போயிட்டான். வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட சொன்னான், அம்மா இந்த மாதிரி ஒரு பேச்சு போட்டி அறிவிச்சாங்க, நான் பேசுறதுக்கு பேர் கொடுத்துருந்தேன், திக்குவாயம் பேச போறான்னு எல்லாரும் என்னை ஏளனமா பேசுனாங்க, நான் முழுசா பேச முடியாம கீழே இறங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க அம்மா சொன்னா, இதனால நீ வருத்தப்படாத, கூழாங்கற்களை வாயில போட்டு பேசி பழகு, உனக்கு பேச்சு நல்லா வந்துரும்னு சொன்னான். மனசு உடைஞ்சு போயிடாத, மன வருத்தம் அடைஞ்சிடாத அப்படின்னு ஆறுதல் சொல்லி அந்த பையனுக்கு ஊக்கத்தை கொடுத்தது அவங்களுடைய தாய். அந்த பையன் தாய் சொன்ன பயிற்சியில வாயில கூழாங்கற்களை போட்டு பேசி பழகுனா, பின்னால அவன் தான் கிரேக்க நாட்டினுடைய பெரிய படைத்தளபதியாக வந்தான். அவனுடைய பெயர் டெமாஸ்தனிஸ். எனவே இந்த மாணவர்கள் தளரும் போது, தம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தளரும் போது, தளர்ச்சி அடையும் போது ஊக்கம் கொடுத்து உற்சாகப்படுத்துவது அம்மா தான், வீட்டில் இருக்கிற தாய் தான். அந்த மாதிரி நிறைய வரலாற்று சான்று இருக்கு. அப்ப அந்த வீடு தானே அவங்கள உருவாக்கி இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அந்த வாய்ப்பை கொடுத்தது எது? பள்ளிக்கூடம். பேசுறதுக்குரிய வாய்ப்பை கொடுத்தது பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்துல தான் அவன் நின்று பேசுறதுக்கு முயற்சி எடுத்தா முடியல. அவங்க அம்மா நம்பிக்கை கொடுத்தாங்க. இதே மாதிரிதான் உங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பையனை கொண்டு போய் சேர்க்கிறாங்க அவங்க அம்மா. 36 பேர், அந்த 38 பேர் அந்த கிளாஸ்ல இருக்காங்க. 39 தான் அந்த பையனை சேர்க்கிறாங்க. கடைசியில சேர்க்கிற நேரத்துல அவன் ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்க. மற்ற பிள்ளைங்கள்லாம் நல்லா பதில் சொல்றாங்க, அவன் பதில் சொல்ல மாட்டேங்க. எல்லா ஆசிரியரும் அவனுக்கு வைத்த பெயர் மண்டு. என்னடா விருதா மண்டா இருக்கு, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்க, நீ எல்லாம் எதுக்கு படிக்கணும், போ வீட்டுக்கு போ அப்படின்னு இது பண்ணிடுறான், புறக்கணிச்சிடுறான். இந்த பையன் வீட்டுல போய் சொல்றான், 38 பேரையும் பாராட்டுறாங்க, என்னைய ஒருத்தனை மட்டும் புறக்கணிக்கிறாங்க, நான் என்ன செய்யறேன்னு தெரியலம்மா அப்படின்னு வீட்டுல போய் சொல்றான். உடனே அவங்க அம்மா, நீ பள்ளிக்கூடத்துக்கே போக வேண்டாம், வீட்டுல இரு, வீட்டுல உனக்கு என்ன வசதி வேணுமோ அதை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி வீட்டிலே ஒரு ஆய்வு கூடத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க, ஆய்வகத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எனக்கு அறிவியல்ல ரொம்ப ஆர்வமா இருக்கேன், எனக்கு வீட்டுல ஆய்வகத்தை ஏற்படுத்தி கொடுங்க, லேபை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. லேபை ஏற்படுத்தி கொடுத்த உடனே அதுல புதுசா கண்டுபிடிச்சு வெற்றி அடைஞ்சான். வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு எந்த பள்ளிக்கூடத்தால மண்டுன்னு சொல்லி அவன் புறக்கணிக்கப்பட்டானோ அவரை பிறகு அந்த பள்ளிக்கூடமே டைமண்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான், வைரமாயிட்டான். புது கண்டுபிடிப்புகள், லைட் எரியுது அப்படின்னா அவர் தான் காரணம். மின்சாரத்தை கண்டுபிடிச்சதே அவர் தான், தாமஸ் ஆல்வா எடிசன். கண்டுபிடிப்புகளினுடைய கதாநாயகன் பேர் வச்சார். அந்த பள்ளிக்கூடத்துல புறக்கணிக்கப்பட்ட மாணவன் வீட்டுல இருக்கிற அவங்க அம்மா தான் நல்லா ஊக்கம் கொடுத்து நம்பிக்கை கொடுத்து அவனை இன்னைக்கு நம்ம சொல்ற அளவுக்கு, பேர் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு மின்சாரம் இருக்கு, லைட் எரியுது அப்படி இல்லைன்னா நம்ம இருட்டுல தான் உட்கார்ந்துருக்கோம். வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவன் யாரு அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன். இதே மாதிரி ஒவ்வொரு அறிவியல் அறிஞர்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நம்பிக்கை தந்தது வீடு தான் அப்படின்னு இவங்க 2 பேரு சொல்றாங்க. ஆக நல்ல பிள்ளைகளை, நல்ல விஞ்ஞானிகளை கொண்டு வந்தது வீடு தான். பள்ளிக்கூடம் சில இடங்கள்ல புறக்கணிச்சிச்சு, இந்த நாடு அவங்களை அங்கீகாரம் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த இவங்க சொன்னாங்க. இவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க, அந்த வாய்ப்பை நாங்க தான் கொடுத்தோம். நீங்க அவங்க அருமையா சொன்னாங்க, நீங்க என் சுப்பியாபுரம் அரசு மேல்நிலை பள்ளியில படிக்கல, நான் வீட்டுல உட்காந்தே படிச்சுக்குவேன் அப்படின்னா உங்களுக்கு சர்டிபிகேட் யார் கொடுப்பா? பள்ளிக்கூடம் தான் அங்கீகாரம் கொடுக்கணும். இவன் 12ஆம் வகுப்பு மாணவன், இவன் 10ஆம் வகுப்பு மாணவன்கிற அந்த சான்றிதழை பள்ளிக்கூடம் தான் கொடுக்கணும். அப்ப நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாதான் அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பையன் பிறந்துட்டான், பொண்ணு பிறந்துட்டான்னு சிங்கம் பிறந்துட்டா, தங்கம் பிறந்துட்டான்னு சொல்லி பையனை சிங்கமாவும் பொம்பளை பிள்ளைகளை தங்கமாவும் எங்க வீட்டுல பாராட்டி வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுல எல்லாம் நிறைய சொன்னார். அவன் பையன் என்ன செய்யறான், இப்படி பாராட்டி வளர்த்ததுனால சோம்பேறி ஆயிடலாம், அந்த பாட்டை இவங்க சொல்லல அப்படின்னா. ஏன்னா எல்லாரும் பாடிட்டாங்க, நடுவர் ஒரு பாட்டாவது பாட வேண்டாமா?
நீங்க நினைப்பீங்கல்ல 4 பேரும் பாடிட்டாங்க, நடுவர் என்னையா பாட மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அவங்க அம்மா செல்லம் கொடுத்து வளர்த்து அவன் என்ன செய்ய, நான் தொட்டில பட்டுக்கிட்டு சோறு போட தாய் இருக்கா, பட்டினிய பார்த்ததில்ல, தாய் இருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை. வீட்டிலே இருக்கான், கோயிலுக்கு கூட போல. தாயடிச்சு வலிச்சதில்ல, இருந்தும் நாளுவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற சின்ன தம்பிகள்லாம் வீட்டுல செல்லமா வளர்க்கறதுனால அதுக்குரிய இடர்பாடுகளையும் சொன்னாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், வாத்தியார் என்னை வைராரு, ஹோம்ஒர்க் நிறைய கொடுக்காங்க, நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். அவங்க அம்மா அப்பா அவனை என்ன நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்கலாம்ல, ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுக்காதீங்க, வீட்டுல வந்து பேசாம வீட்டு வேலையை பார்க்க சொல்லுங்க. ஒரு வேலை பார்க்க மாட்டேங்க, நீங்க வீட்டுல ஹோம்ஒர்க் நிறைய கொடுத்துட்டீங்கன்னா நாங்க இங்கே இருக்கிற ஹோம்ல உள்ள ஒர்க்கை யார் பார்க்க அப்படின்னு அவங்க அம்மா அப்பா. வரலைன்னா விடுங்க அப்படின்னு இங்க அரசாங்கம் நம்மளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்றாங்க. வர சொல்லி அவனை படிப்புங்கிறது ஒரு கல்விங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம்ங்கிறது தெரியல. படிக்கிற வயசுல கல்விங்கிறது ஒரு ஆயுதம். நமக்கு பிற்கால வாழ்க்கைக்கு அதான் நம்பிக்கையை கொடுக்கும், பிற்கால வாழ்க்கைக்கு அதான் தைரியத்தை கொடுக்குங்கிறது தெரியல. அப்ப ஆசிரியர் வீட்டுக்கு போய் அவனை கூப்பிட்டு வந்து செய்ய வேண்டியிருக்கு. அப்ப நாடு தானே இருக்கு, வீட்டிலே இருந்தான்னா அவன் முன்னேற முடியாது. இல்ல, காந்தி வந்து சுதந்திரத்திற்காக வெளியே வரல. தென்னாப்பிரிக்கா ரயில்வே நிலையத்துல காந்தி வெள்ளைய நாட தூக்கி எறியப்படுறாரு. தூக்கி எறியப்பட்ட போது அவர் ஒருத்தர் தான். அவர் நினைச்சிருந்தா இது எதுக்கு மண்டேடி அப்படின்ட்டு வீட்டுல உட்கார்ந்துருக்கலாம். ஆனா வீட்டுல உட்காரல. அகிம்சைங்கிற ஒற்றை ஆயுதத்தோடு எல்லாரையும் ஒண்ணு திரட்டி இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் நம்ம பாட புத்தகத்துல படிக்கணும்னு சொன்னா அந்த நல்ல மகாத்மாவை உருவாக்கியது எது அப்படின்னு சொன்னா நாடு. இந்த நாடு தான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சிலையை உருவாகின மாதிரி அவர் உருவாக்கிட்டார், மகாத்மா ஆக்கிட்டார். இந்த நாம தான் படிக்கல, நம்ம குழந்தைகள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் ஆனது உடனே மூடின பள்ளிக்கூடத்தை பூரா திறந்து கிராமங்கள் பூரா பள்ளிக்கூடங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடங்களை திறந்து இந்த பிள்ளைகளை பூரா படித்த மேதைகளாக உருவாக்குனவர் ஒரு படிக்காத மேதை. அவர் வீட்டிலே உட்கார்ந்துருக்கலாம். அவங்க அம்மாவையே அவர் சேர்த்துக்கல. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா அங்கதான் இருந்தாங்க, விருதுநகர்ல தான் இருந்தாங்க. அவர் அங்க சென்னையில அந்த பணியை பார்த்துக்கிட்டு இருந்தார். முதலமைச்சர் ஆனாலும் கூட தன்னுடைய தாயை தள்ளி வைத்த ஒரு துறவி, அந்த துறவியினுடைய பெயர் காமராஜர். வீட்டுக்குள்ளே இருந்திருந்தா அவர் பேரு வெளிச்சத்துக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு அந்த கல்வி வந்து கிடைச்சிருக்காரு. ஆக வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடியவர்களாக இருப்பவர்களைத்தான் நம்ம நல்ல பிள்ளைகள் சொல்றோம். படிக்கும் போது நம்ம சொன்னதெல்லாம் கேட்டான் அவன் நல்ல பிள்ளை, அப்படி கிடையாது. அவங்க முதல்ல கேட்டாங்க நல்ல பிள்ளைன்னா என்ன வரையறை அப்படின்னு. நல்ல குழந்தைகள் அப்படின்னு சொன்னா அவங்க வளர்ந்ததற்கு பிறகும், பள்ளி படிப்பை முடித்ததற்கு பிறகும், கல்லூரி படிப்பை நிறைவு செய்ததற்கு பிறகும் நீங்க வந்து நல்ல குழந்தைகளாக இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அப்பவும் நீங்க நல்ல குழந்தைகள் தான் சொல்லுவோம். நல்ல பிள்ளைங்க நல்லா வளர்த்துருக்காங்க. நீங்க என்ன செய்வீங்க, வீட்டுல அந்த கம்பியை பிடிச்சிட்டு நட, அப்படி அந்த சோரை பிடிச்சிட்டு நட அப்படின்னு நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க பெற்றோர்கள். ஆனா நாடு என்ன சொல்லிக் கொடுக்கும், ஆசிரியர்கள் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, அன்போடு நட, பண்போடு நட, அறிவோடு நடன்னு சொல்லி கொடுத்தவங்க இவங்க தான், இந்த பள்ளிக்கூடம் தான். அப்ப ஆசிரியர்கள் வந்து குற்றங்களை நீக்குவோர். ஆசிரியர் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு என்ன பொருள், குற்றம் குறைகளை நீக்குவோர் அப்படின்னு பொருள். இவங்க நடக்க சொல்லி கொடுத்தாங்க. ஆனா சமுதாயத்துல எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்தது இந்த நாடு தான். அன்போடு நட, பண்போடு நட, மனித நேயத்தோடு நடன்னு சொல்லி கொடுத்தவங்க அவங்க. ஆபிரகாம் லிங்கன் பள்ளிக்கூடத்துல போய் பையனை விட போறாரு. என்னுடைய மகனை உங்களுடைய மாணவனாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன், அவனை நீங்க முழு மனிதனாக என்கிட்ட மறுபடியும் ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் லிங்கன் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் ஒப்படைச்சார். ஆக வளர்ந்த தலைவர்கள், வளர்ந்த விஞ்ஞானிகள் எல்லாருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டிலேயே இருந்தவங்க கிடையாது. வீடு வளர்த்திருக்கிறது இல்லைன்னு சொல்லல, வீடு அஸ்திவாரம் தான். ஆனால் கட்டடத்தை எழுப்ப வேண்டும் என்றால் சமுதாயத்துக்கு வந்து ஆகணும், இந்த நாட்டுக்குள்ள வந்து ஆகணும். அது பள்ளிக்கூடமாக இருக்கலாம், அல்லது மாணவர் படையாக இருக்கலாம், அல்லது சேவை அமைப்பாக இருக்கலாம். ஏதாவது ஒரு அமைப்புக்கு வந்தாகும். பள்ளிக்கூடத்துல சேவை அமைப்பு இருக்கு, சேவை செய்யணும்னு சொல்றாங்க. வீட்டுக்கு போய் நீ அதை சொன்னேன்னு சொல்லுங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏமா நான் அங்க சேவை செய்யப்படுறேன், சே வை, ஏமா அங்க குப்பையா இருக்கு,
சே வை, அவங்க வைவாங்க சே வை. ஆனா பள்ளிக்கூடத்துல தான் அந்த சேவையை சொல்லி கொடுப்பாங்க. ஆக சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை, மனித நேயத்தோடு மனித மனங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஆற்றலை வளர்க்கக்கூடிய இடம் பள்ளிக்கூடம். ஆசிரியர்கள், ஒவ்வொரு ஆசிரியர் பள்ளிக்கூடத்துக்கு வந்துதான் ஆசிரியரை கண்டுபிடிக்கணும் இல்லை. சமுதாயத்துல உனக்கு யாரெல்லாம் நல்ல விஷயங்களை கற்றுத்தராங்களோ அத்தனை பேரும் ஆசிரியர் தான். பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க, நமக்கு பாடங்களை சொல்லி தந்தவர்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு எப்படி நடக்கணும், இந்த சமுதாயத்துல எப்படி இருந்தா நீ எப்படி முன்னேறுவ அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி கொடுத்தவங்க எல்லாருமே ஆசிரியர்கள் தான். எனவே இப்ப சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொன்னா, கப்பல் செஞ்சிருக்காங்க, கப்பல் கரையிலே நின்றுட்டா அதுக்கு பெருமையா? கடலுக்குள்ள போகணும், அங்க போய் அந்த அந்த கரைக்கு போய் சரக்கு எடுத்துட்டு வந்து இங்க ஒப்படைக்கணும். அதுதான் கப்பலுக்கு அழகு. ஒரு வண்டி தயாரிக்கிறான், இருசக்கர வாகனம், அங்க தயாரிக்கிற இடத்துல தேங்கி நின்றுச்சுன்னா அந்த முதலாளிக்கு நஷ்டம். எல்லா வண்டியும் அப்படி அப்படியே இருக்கு, நம்ம நல்லா தயாரிச்சிட்டோம், அருமையா தயாரிச்சிருக்கீங்க அப்படின்னு தொழிலாளர்களை பாராட்டிட்டு வண்டியை விற்பனை செய்யாம வச்சிருந்தா வண்டிக்கு எதுவும் பெருமை இல்லை. கப்பல் கரையிலே நின்னா கப்பலுக்கு எதுவும் பெருமை இல்லை. அப்ப கப்பலுக்கு பெருமை என்ன? கடலுக்குள்ள வரணும். வண்டிக்கு பெருமை என்ன? உள்ள ஊருக்குள்ள அந்த வண்டி ஓடணும், ஓடக்கூடிய வண்டியா இருந்தா தான் பெருமை. அப்ப நல்ல பிள்ளைகளுக்கு என்ன பெருமை அப்படின்னா, பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் எந்த மாணவன் பெருமை சேர்க்கிறானோ அவன் தான் நல்ல பிள்ளை. பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் எந்த மாணவன் படிக்கின்ற போது மட்டுமல்ல படித்து முடித்ததற்கு பிறகு எப்படி பெருமை சேர்க்கிறானோ அவன் தான் நல்ல பிள்ளை. அப்படி பார்க்கும்போது நீங்க இன்னைக்கு இங்க படிக்கிறீங்க, நாளைக்கு இந்த விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக வரலாம், விருதுநகர் மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வரலாம், இந்த தமிழகத்தினுடைய முதல்வரே இங்க உட்கார்ந்துருக்கு, இந்த பக்கம் இருக்கலாம் அல்லது இந்த பக்கம் இருக்கலாம். அப்படி முதல்வராக இங்க வரும்போது நல்ல பிள்ளைகளை உருவாக்கியது வீட்டை விட, வீடு அஸ்திவாரம் தான் இல்லைன்னு சொல்றல, அஸ்திவாரத்தோட நின்றக்கூடாது, கட்டணம் எழுப்பணும், மேல் மாடியை எழுப்பணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் அதற்குரிய இடத்திற்கு வருகை தர வேண்டும். நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு, அருமையா 4 வரியில சொல்லிட்டார், அந்த பாட்டையும் அவரே சொல்லிட்டார். ஆக நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி எது இருக்கு? வீடு இல்லை, இந்த நாடே இருக்குது தம்பி, உங்களை நம்பித்தான் இந்த வீடு இருக்கு. அப்துல் கலாம் அதுதான் சொன்னாரு, கனவு காணுங்கள். 2020 வலிமையான இந்தியாவை உருவாக்கணும்னு அவரு நினைச்சார். நல்ல இளைஞர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி இளைஞர்களை தான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும், அன்னைக்கு பாரதியில இருந்து ஒளி படைத்த கன்னினாய் வாவா, வலிமை கொண்ட தோழி நாய் வாவான்னு சொல்லி பாரதி கூப்பிட்டாரு, இளைஞனே வான்னு சொல்லி அப்துல் கலாம் கூப்பிட்டாரு. அன்னைக்கு இருந்த பாரதியில இருந்து அப்துல் கலாம் வரைக்கும் இளைஞர்களை நோக்கி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டிற்கு வருங்கால தூண்களாக, வருங்கால வெளிச்சங்களாக வரக்கூடியவர்கள் நீங்கள் தான். அந்த வெளிச்சத்தை என் சுப்பையாபுரத்திலே நாங்கள் இங்கு கண்டு இந்த கூடலுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அது தமிழ் கூடல் என்ற அந்த அமைப்பு எங்களை இணைத்திருக்கிறது. உங்களை பாராட்டுவதற்கும் பெருமைப்படுத்துவதற்குமான நிகழ்ச்சி தான் இந்த பட்டிமன்றம் என்பதை சொல்லி, நல்ல குழந்தைகளை, நல்ல பிள்ளைகளை பெரிதும் உருவாக்குவது வீட்டை விட நாடே என்ற தீர்ப்பை வழங்கி, நீங்கள் நாட்டிற்கு, உங்கள் வீட்டிற்கும் நாட்டிற்கும் வீட்டிற்கு நல்ல பிள்ளைகளாக, இந்த நாட்டிற்கு நல்ல பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய இடத்திற்கு வரக்கூடிய மாணவர்களாக நீங்கள் வர வேண்டும் என்று வாழ்த்தி, அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.